ஹலோ மக்களே, வெல்கம் டு Prasanthvlogs. ஸோ ஃபைனலி நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு எதிர்பார்த்த வந்து PlayStation 5 வாங்கிட்டோம். ஸோ PlayStation வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணுங்கிறது சில பேருக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்கும். எனக்கு அப்படி தான். ஸோ நான் எப்படியாச்சும் வாங்கிடணும்னு ஆசைப்பட்டு ப்ரீ புக் பண்ணி ஃபைனலி வாங்கிட்டேன். நம்ம வாங்கினது God of War எடிஷன். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த PlayStation 5 அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன உள்ளே கொடுத்துருக்காங்கிற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து 1 இயர் வாரண்டி, 1 இயர் ஃபுல்லாக கன்சோல் வாரண்டி, 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வாரண்டி. ஸோ இது வந்து 8K சப்போர்ட் பண்ணும், 4K 120 FPS வரைக்கும் போகும், HDR-ஓட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு God of War எடிஷன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து ஒரு டிஸ்க் எடிஷன், டிஜிட்டல் எடிஷன் கிடையாது. ஸோ இதில் என்னென்ன இருக்குங்கிறத வந்து இங்கே உங்களுக்கு தெளிவாக போட்டிருப்பாங்க. இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் பாருங்கள். ஒரு கன்சோல், ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலர், ஒரு பேஸு, ஒரு HDMI கேபிள், ஒரு பவர் கேபிள், ஒரு USB கேபிள், ஏதோ பிரிண்டட் மெட்டீரியல் போட்டிருக்காங்க, என்னென்னு தெரியல. அப்புறம் ஆஸ்ட்ரோ ப்ளே ரூம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க போல். அப்புறம் நம்ம God of War-ஓட ராக்னராக்கோட வவுச்சர் இருக்குது இதில். ஸோ இது God of War எடிஷனாக உங்களுக்கு இதை கொடுத்துட்டாங்க. இதுதான் அதுக்குள்ளே இருக்க போகுது. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அந்த God of War-ஓட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸில் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,390 God of War எடிஷனால். ஸோ நார்மலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸு. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ். பாக்ஸ் நம்ம இங்கே ஓரமாக வச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, ஒயிட் கலர் பாக்ஸு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள். ஸோ God of War-ஓட வவுச்சரும் இது ப்ளே புக்கோட இந்த இதோட மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட மேனுவல் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு மேனுவல் கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து அதே கைட்லைன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது God of War-ஓட வவுச்சரோடு இருக்குது. இது நார்மலானதில் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பவர் கேபிள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான திங்கே இப்படி தான் வரப்போகுது. ஸோ கண்ட்ரோலர். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், கண்ட்ரோலர் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கா. ஹாப்டிக் ஃபீட்பேக் கண்ட்ரோலர். இது நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும். உண்மையிலே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா PS4 கண்ட்ரோலரும் இருக்குது. PS5 கண்ட்ரோலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். PS4 அண்ட் PS5 கண்ட்ரோலர் இது உண்மையிலே கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. PS5 கண்ட்ரோலரு உண்மையிலே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஸ்டிஃபாக இருக்குது. நம்ம இதை பற்றி தனியாக பேசுவோம். நம்ம இதை வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்கும், அடுத்து நம்மளோட PlayStation தான் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. இது கீழ் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வைக்கிறதுக்கான கார்டு இருக்குது. PlayStation-ஓட வைக்கிறதுக்கான கார்டு இருக்குது இதுக்குள்ளே. ஸோ இதையும் நம்ம இங்கே சைடில் வச்சுருவோம். அதுக்குள்ளே ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஓரத்தில் வச்சுட்டு இங்கே PlayStation நம்ம வைக்க போகிறோம். இது ஐ எம் எக்ஸைட்டட். வந்து இட்ஸ் எ ட்ரீம் ரைட். ஸோ ஒரு ட்ரீம் பொருளை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணிட்டாங்க கைஸ். எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த பாக்ஸ் எடுத்து மோனத்தில் வச்சுருவோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனலி PS5. ஸோ செம பேக்கிங்கில் இருக்குல்ல. ஸோ இது ரெண்டையும் எடுத்துருவோம். இது எடுத்து இங்கே ஓரத்தில் வச்சுருவோம். ஸோ இதையும் எடுத்து ஓரத்தில் வச்சுருவோம்.
வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஹியூஜுங்க, PS4க்கும் PS5க்கும் செம்ம இது. ஸோ திஸ் இஸ் அவர் PS5 டிஸ்க் எடிஷன். ஒயிட் கலரில் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல கைஸ். இதுதான் வந்து நம்ம PS5. இங்கே தான் வந்து சிடி போகிற கன்சோல் யூனிட் இருக்குது. இந்த பவர் பட்டன் போல் டைப் சிலாம் போடுறது, வென்டிலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிசைனே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் மாதிரி இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே கைஸ். நம்ம வந்து அப்படியே லைன் அப் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம PS5 பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட PS5 ஹாப்டிக் ஃபீட்பேக் கண்ட்ரோலரு. ஹாப்டிக் இது பேர் என்னமோ சொன்னாங்க, எனக்கு மறந்துருச்சு. ஹாப்டிக் தான் நினைக்கிறேன். பட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த கண்ட்ரோலரோட ஸ்ட்ரக்சரே சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் அங்கே பவர் கார்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பேஸ் இருக்குது. ஸோ வந்து காட் ஆஃப் வார் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 PS5க்கான ரீமேக்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2வும் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் அந்த பிளே ஸ்டேஷன் வாங்கணும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை வந்தது இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ்க்காக தான், வந்து எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸுக்காக தான். ஸோ வந்து லாஸ்ட் ஆஃப் சீரிஸ் வேறு ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. சரி கண்டிப்பாக லாஸ்ட் ஆஃப் அஸ் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஆஃப் அஸ் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் நம்ம வந்து பிளே ஸ்டேஷனோட லைன் அப். ஓகே கைஸ், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கைஸ் நம்ம வந்து அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. இதெல்லாம் செட்டப் பண்ணி விளாட போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஸ்.